செய்கிறதுக்காக 1/4 கிலோ கடலப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு வந்து 2 ஹவர்ஸ்க்கு நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் இருவிட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக வந்து இந்த கடலப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கடலப்பருப்பை வந்து இந்த அளவு வந்து நல்லா குறைன்னு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடல மாவை வந்து நம்ம பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வந்து இருக்கும். இந்த கடல மாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். உக்லி செய்கிறதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகவே எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு உதிரியாக வந்து வரும். அது வரையும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹை ஃப்ளேமோ வந்து வச்சு கலந்து விடக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப் விட்டு அப்பப்போ வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு உக்லி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து வரும். அப்பப்போ வந்து நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு கேப் விட்டு நெய் வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த நாள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூ படந்தால் வந்து இந்த உக்லி பகடை வந்து செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி வந்து மணமக்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போ பாலும் பழம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த உக்லி பகடை வந்து தருவாங்க. அதுக்காக வந்து இந்த உக்லி வந்து செய்வாங்க. இப்போவும் வந்து கிராமத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதேமாரி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். முன்னை விட வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆகும் இது வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறதுக்கு. இந்த அளவு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ கடல மாவுக்கு வந்து 100 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து நமக்கு சுகர் வந்து அதில் மெல்ட் ஆனவொடனே கொஞ்சம் ஈரப்பதம் வந்து நமக்கு கொடுக்கும். சுகர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் வந்து போதும். சுகர் வந்து அதுக்கப்புறம் அதுவே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த அளவு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நல்லா பொன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உக்லியோட இந்த முந்திரியை வந்து நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரியை வந்து நான் சேர்த்துட்டு நம்ம உக்லியை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட உக்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாள் வந்து கிராமத்துலலாம் வந்து இது செய்வாங்க. இப்போ யாருமே வந்து செய்கிறதில்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.